கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வேத வாக்கு, தேவ பிரசன்னத்தில் பூரண சந்தோஷம் உண்டு. கடவுளுடைய பிரசன்னத்திலே நமக்கு பூரணமான நிறைவான ஒரு சந்தோஷம் கிடைக்கும். தேவனுடைய ஆளுமையிலே தேவன் நம்மத்தில் இருப்பார் என்று சொன்னால் நமக்கு நிச்சயமாகவே ஒரு நிறைவான ஒரு சந்தோஷம் கிடைக்கும் என்று பார்க்கிறோம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41-42 வசனங்களை பார்க்கிறோம். மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே என்று அங்கு பார்க்கிறோம். பல நல்ல காரியங்கள் நம் வாழ்வில் மிக அதிக நேரத்தை எடுத்து விடுகின்றன. நடுவில் இருக்க வேண்டிய முக்கிய காரியத்தை வெளியே தள்ளிவிடும் ஒரு நல்ல காரியம், நல்ல எண்ணம். ஒரு உதாரணத்தின் மூலம் நாம் இதை அறிந்து கொள்ள முடியும். நம் பிள்ளைகளை உலகத்திறம் வாய்ந்த இசை மேதையாக, சிறந்த தடகள வீராங்கனைகளாக ஆக்க விரும்புகிறோம். ஆனால் அவர்களை சிறு வயதிலிருந்தே காலையிலே சீக்கிரம் எழுந்திருந்தவுடன் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொருவரும் பல மணி நேரங்கள் பயிற்சி செய்து போன்ற காரியங்கள் அவர்களை பயிற்றுவிப்பதால் மற்றும் அனைத்தும் அவர்கள் 2ஆம் இடத்துக்கு வந்துவிடும். சிறப்பான இடத்துக்கு வர மற்றவர்களை மிக சாதாரணமாக கருதுவதை பிள்ளைகள் அவர் வாழ்க்கையிலே விட்டு விலக வேண்டும் என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். முதல் தரமாக அவர்கள் எடுத்திருக்கிறதான முயற்சியிலே அவர்கள் கொடுக்கிறதான நேரத்தை பார்க்கிறோம். ஆனால் உலக காரியங்களிலே, உலக பிரகாரமான உயர்விலே அவர்கள் அதிகமான நேரத்தை கொடுத்து அதை முதல் தரமாகவும் மற்ற காரியங்களை 2ஆம் தரமாக அவர்கள் பின்னுக்கு தள்ளிவிடுகிறார்கள், முன்னேறி செல்லாதபடிக்கு. நாம் அதை இங்கு பார்க்கும் பொழுது மார்த்தாளிடத்திலே இதை நாம் பார்க்கிறோம். மார்த்தாளிடத்திலே இயேசு இப்படியா சொல்கிறார், இயேசு வலியுறுத்தினார். மார்த்தாளிடத்தில் அவர் இப்படி சொல்லியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். மார்த்தாளே, சமைத்து பரிமாறுவதில் மும்முரம் காட்டுகிறாய். உன் நோக்கம் நன்றாயிருந்தும் உன் இருதயம் அங்கும் இங்கும் அலைகிறது. எனக்கு பரிமாற வேண்டும் என்ற உன் வாஞ்சை என்னை உன் இருதயத்தின் மூளைக்கு தள்ளிவிட்டது. அனைத்திலும் நான் நடுவில் இருக்க விரும்புகிறேன். நல்ல உணவை சமைத்து பரிமாறுவதை விட முக்கியம் அதுவே. கிறிஸ்துவை விருப்பத்தோடு பல காரியங்கள் செய்ய வேண்டும். ஒன்றையாகிலும் தான் விட்டுவிடக்கூடாது என நினைத்தால் மார்த்தாள். ஆகையினாலே ஒரு தேன்கூட்டு துணிக்கையும் ஒரு துண்டு மீனும் இருந்தாலே இயேசு திருப்தி அடைந்திருப்பார். மார்த்தாளுக்கும் ஒரே சந்தர்ப்பம் கிடைத்தது. மார்த்தாளுக்கும் அவர்கள் சகோதரிகளாக இருந்த போதிலும் அவர்களுக்கு ஒரே சந்தர்ப்பம் கிடைத்தது. ஆனால் மரியாள் இயேசுவின் பாதத்திற்கு உட்காருவதையும் அவருடைய பேசுவதையும் அது வசனங்களை கேட்பதையுமே அவள் தெரிந்து கொண்டாள். மார்த்தாளோ இயேசுவுக்கு உணவு வழங்க வேண்டும் என்கிறதான ஒரே நோக்கத்தோடு கூட, நல்ல நோக்கமாக இருந்தாலும் அதிலே இயேசுவை மையப்படுத்தாதபடிக்கு அவள் செயல்பட்டாள் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, இயேசுவுக்காக பற்பல காரியங்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு தோன்றும். அப்படி தோன்றும்பொழுது இந்த மார்த்தாளின் ஆவி நமக்குள் தலை தூக்குகிறது. நாம் பற்பல பிரசங்கங்களை, பற்பல ஞாயிறு ஊழியங்களையும் செய்யலாம், பல கைப்பிரதிகளை விநியோகிக்கலாம், பற்பல வேலைகளை நாம் முதன்மைப்படுத்தி உள்ளான வாழ்விலே ஜெபம், தேவ வார்த்தை இவற்றை மறந்து விடுகிறோம். ஊழியத்திலே நாம் அதிகமான கவனம் செலுத்தி தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் அதிகமாக கவனத்தை குறைத்து விடுகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடர்ந்து மேலோங்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்து மையப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான காரியத்தை செய்ய வேண்டுமே தவிர ஊழியம் என்று சொல்லி மேலோட்டமான காரியங்களை நாம் அதிகமாக செயல்படக்கூடாது. அதைத்தான் இங்கு மார்த்தாள் மரியாளுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம். அநேக நேரங்களில் நம்முடைய உள்ளான வாழ்வுக்கு தேவையான ஜெபம், வேத வார்த்தை இவற்றை நாம் மறந்து போகிறோம். தேவனது ஆசீர்வாதங்கள் வர முடியாதபடிக்கு அது தடுக்கிறது அல்லவா? எனவே நாம் எதை செய்தாலும் அவருடைய நாமத்தினால், அவருடைய ஆவின் துணையோடு அவருக்கு மிகவும் பிரியமானதை நாம் செய்ய வேண்டும். கிறிஸ்துவை மையப்படுத்தி நாம் செயல்பட வேண்டுமே தவிர கிறிஸ்துவுக்கு என்று சொல்லி
மேலோட்டமாக அதை நாம் குழப்பத்திற்குள்ளாக கொண்டு செல்லக்கூடாது. ஆண்டவரே, உன் பாத்தில் அமராது நான் இளைப்படையாது ஊழியம் செய்யாமல் அது மாவரைக்காமலே சத்தமிடுகிற அறைக்கும் ஆலையைப் போல் இருக்கும். மார்த்தாளைப் போல நான் சரீரத்திற்குரிய உணவை சமைக்காமல் மரியாளைப் போல ஆத்துமாக்களை ஜீவ அப்பத்தை பெற எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு கிரைண்டரில் நாம் மாவு போடாதபடிக்கு அதை இயக்குவோம் என்று சொன்னால் சத்தம் வருமே தவிர அதிலிருந்து எந்த ஒரு பலனையும் பெற்றுக்கொள்ள முடியாதது போல இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாம் ஊழியம் கடவுளுக்கு தொண்டு செய்கிறேன், கடவுள் நாமத்துக்கு மகிமையாக வேலை செய்கிறேன் என்று சொல்லி அவைகளில் நாம் கிரியை செய்கிறோமே தவிர கிறிஸ்துவை மையப்படுத்தி கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டியதான அந்த முதல் தரத்தை நாம் தராமல் செய்வது அது பயனற்றதாகவே காணப்படுகிறது. ஆகையினாலே கிறிஸ்துவை மையப்படுத்துவோம். மார்த்தாளைப் போல அல்ல, மரியாளைப் போல நல்ல பையன் நாம் தெரிந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிரசன்னமே மிக மிக நமக்கு அவசியமானது. தேவனுடைய சமூகமே எல்லா சூழ்நிலையும் மிக மிக நமக்கு தேவையானது, அவசியமானது என்பதை நாம் உணர வேண்டும். தேவ பிரசன்னத்தினாலேயே நமக்கு பூர்ண சந்தோஷம் சமாதானம் உண்டு என்பதை நாம் நினைவில் கொள்வோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை வழிநடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.